நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் அஸ்வின், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நாட்டுப்புறம் எங்க கிளம்பிட்ட? என்னாச்சு உனக்கு? Why are you crying? என்ன நினைச்சு உனக்கு சந்தோஷமா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல லாவண்யா, இது சந்தோஷத்துல வர்ற கண்ணீர். I know. சந்தோஷம் தாங்க முடியாம அழுவுற. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் வேற வேற இல்லை, ரைட்? நாட்டுப்புறம், ஆனா நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. நீ என்ன விஷயம்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல லாவண்யா, அது இதையெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. இனிமே என் உதவி உங்களுக்கு தேவைப்படாதல்ல. அது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல. நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆனா கண்டிப்பா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நாட்டுப்புறம். நான் உன்கிட்ட உன்னை கேட்கட்டுமா? நீ இப்ப சந்தோஷமா தானே இருக்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க காதலிச்சவர் உங்களுக்கு கிடைச்சிட்டாரு. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you so much நாட்டுப்புறம். இது எல்லாமே உன்னால தான் பாசிபிள் ஆச்சு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாவண்யா. ஆனா இப்ப நான் கிளம்பணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல. ஒரு நிமிஷம் இரு. இப்பவே கிளம்புறேன்னு மட்டும் சொல்லாத. இங்க வா. இல்ல, எப்படியோ நான் இன்னைக்கு நினைச்ச மாதிரி சுருதி லாவண்யாவை மாத்தி காமிச்சிட்டா. இந்தாம்மா சுருதி, சாப்பிடு. அட சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இந்தா. கண்டிப்பா நாம நினைச்சதை நம்மளாலயும் சாதிக்க முடியும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேரனுக்கு தகுந்த மருமக உங்களுக்கு கிடைச்சிட்டால, அத கொடுங்க என்கிட்ட. இன்னைக்கு நானே எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போறேன். Thank you ஸ்ருதி. வெரி குட் கிழிஞ்ச புடவை. இப்போ உன்னோட வேலை இங்க முடிஞ்சு போச்சு. இனிமே ஹலோ ஹாயே கிடையாது. பாய் பாய் மட்டும் சொல்லிட்டு இங்க இருந்து போயிடணும். கரெக்டா? ஆமாங்க அத்தை, எப்படியோ நான் நினைச்ச வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே இங்க இருந்து நான் நடுப்புறம் அஸ்வின் ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாதுல்ல? ஒரு நிமிஷம். சுகர் சேர்க்காத ஸ்வீட் சாப்பிடலாம்ல சின்ன? உனக்கு தெரியுமா, இது ஸ்ருதி உனக்காகவே தனியா செஞ்சது. சுகர் சேர்க்காத ஸ்வீட்.
சரி அஞ்சலி, நான் கிளம்பணும், ரொம்ப நேரம் ஆகுது. அட ஸ்ருதி, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எப்படி நீங்க தனியா போவீங்க? சின்ன டிரைவர் கிட்ட சொல்லி இவங்கள. இல்ல அஞ்சலி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் தனியாவே போயிடுறேன். அட ஸ்ருதி, இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, எல்லா இடத்துலயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பசங்கள்லாம் ரோட்ல ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தனியா போறது நல்லதில்லைன்னு தோணுது. அதுக்கு இல்ல அஞ்சலி, எதுக்கு தேவையில்லாம இதையெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் தனியாவே போய்க்கிறேன், நான் நல்லபடியா வீட்டுக்கு போயிடுவேன். நான் கிளம்புறேன். ஸ்ருதி, இப்ப நான் எப்படி வெளியே போறது? ஸ்ருதி வேற. இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது என்ன தெரியுமா? சின்ன லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். அதையும் எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதை விட சந்தோஷமான விஷயம், பாட்டி லாவண்யாவை ஏத்துக்கிட்டாங்க. இது சந்தோஷமான விஷயம் தானே? அப்படின்னா ஸ்ருதி இனிமே இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. பரவாயில்லையே, இதை விட ஒரு நல்ல செய்தி வேற எதுவுமே கிடையாது ராணியம்மா. அப்போ அந்த பொண்ணு லாவண்யாவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. சரி வாங்க, நீங்க வந்து சின்னாவுக்கு வாழ்த்து சொல்லுங்க, வாங்க. ஆனா ராணியம்மா, நானும் சின்னாவுக்கு வாழ்த்து சொல்லலாம் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல. வெளியே நம்ம ஆளுங்க மட்டும் இருந்தாங்கன்னா சரி, நான் வந்திருப்பேன். வெளியாளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க எல்லாரும் முன்னாடி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். மாமாவும் எங்க போனாருன்னு தெரியல. அஜய் வேற, அவனும் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். நீங்க தான் சின்னாவுக்கு வந்து இப்ப வாழ்த்து சொல்லணும். இன்னைக்கு நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். வாங்க, 2 நிமிஷம் தான், வந்து வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருமா லாவண்யா, எதுக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசுற. நீ அவங்கள சந்திச்சு உங்க 2 பேருடைய கல்யாண தேதியை நான் முடிவு பண்ணணும்ல. சரிங்க பாட்டி. அட வாங்க. என்னங்க, நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, அது வந்து என்னன்னா, விருந்தாளிங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா என்ன? அட ஆமாங்க, வந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்ன ஆள் நீங்க? வாங்க. அப்புறம் ஸ்ருதியும் கிளம்பிட்டாங்களா? ஆமா, ஸ்ருதியும் கிளம்பியாச்சு. இப்பயே நீங்க அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? எப்பவும் நீங்க சொல்லுவீங்களா ஸ்ருதி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. பாரு, இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்கள பார்க்க முடியல. எனக்கு மட்டும் அந்த அலர்ஜி அட்டாக் வராம இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நான் அவங்கள பார்த்திருப்பேன். பரவாயில்ல விடுங்க, அடுத்த தடவை வருவாங்கல்ல, அப்ப நான் கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இங்க பாருங்க, சீக்கிரம் போய் லாவண்யாவுக்கு சின்னாவுக்கு வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சின்னா. எப்படியோ நாங்க ஆசைப்பட்ட மாதிரி எங்க வழிக்கே வந்துட்டீங்க. உன்னால எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்னா. சீக்கிரமாவே நான் மிஸ்ஸஸ் அஸ்வினா மாறி போறேன். வாவ், என்னால நம்பவே முடியல. சரி அத்தம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து நாம கல்யாணத்தை முடிச்சிடலாம். Enough this nonsense, everyone. நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன். ஆனா இப்பவே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல.
அதனால கல்யாணத்துக்கு தேதி பார்க்கறது, ஹனிமூனுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்றது இதெல்லாம் நிறுத்திக்கோங்க. சின்ன நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு. ஆமாக்கா, நான் லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெரி கங்க்ராச்சுலேஷன் சார். மிஸ்டர் அஸ்வின், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எதுக்கு என்னோட கொலுசை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கிட்டீங்க? ஏன் இதை முதல்ல என்கிட்ட திருப்பி கொடுக்கல? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க வீட்ல வண்டியில போய் உட்காரு, நான் உன்னை வீட்டில் விடுறேன். இல்ல, பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். Shut up and sit in the car. அட, நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லவே மறந்து போயிட்டேன். ஏன் சார்பா உங்களுக்கும் லாவண்யாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களும் லாவண்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏற்கனவே இன்னைக்கு பண்டிகை நாள், அது மட்டும் இல்லாம இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உண்மையாவா சொல்ற? அட, நான் ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட ஆசையும் அதுதானே. ஓ ரியலி? உன்னோட ஆசை இதானா? என்ன நீங்க ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கும் லாவண்யாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கும்? அதோட இன்னைக்கு நீங்க என்ன வீட்ல இறக்கி விட போறீங்க. கண்டிப்பா என் அப்பா அம்மாவை நீங்க மீட் பண்ணிட்டு தான் போகணும். உங்களை பார்த்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ கேட்டல? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உன்னோட கொலுசை பத்தி கேட்டியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னமோ என்கிட்ட கேட்டியே, உன்னோட கொலுசை பத்தி கேட்டியல? அச்சச்சோ, அதுவா?
அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. பெரிய விஷயம் என்னன்னா நான் எந்த வேலைக்காக வந்தனோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படியோ பாட்டி லாவண்யாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இனிமே நீங்க ரெண்டு உன் கொலுசை பேரும் பத்தி நீ எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பலையா? பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா முதல்ல நிச்சயதார்த்தம் அப்புறம் கல்யாணம்னு சொன்னாங்க. லாவண்யாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் உங்க ரெண்டு பேர் ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருந்தது. கெட் அவுட். என்ன அப்படி பாக்குற? I said get out. லாவண்யாவோட முகமே மாறி போச்சு தெரியுமா? சின்னாவோட மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியல. அவங்கிட்ட நேரடியா கேட்கவும் முடியல. நீங்களே பாருங்களேன், அவன் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். நம்ம எல்லாருக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுத்தான். அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணம் இப்ப வேணான்னு சொல்லி கொடுத்த சந்தோஷத்தை திருப்பி எடுத்துக்கிட்டான். அப்படி என்ன நான் தப்பா சொன்னேன்? ஒண்ணுமே சொல்லலையே. அந்த பொண்ணு லாவண்யாவோட அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னேன், அவ்வளவுதானே. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்க்காம நாம எதுவும் முடிவெடுக்க முடியாதுல்ல. நீங்க இப்ப சொல்றத நான் உண்மையிலேயே அக்ரி பண்ணிக்கிறேன் அத்தம்மா. இப்பெல்லாம் அஸ்வின் நடந்துக்கிறதே கொஞ்சம் கூட சரி கிடையாது. இப்பெல்லாம் அவனோட மூடு எப்ப மாறும் எப்படி மாறும்னு தெரிஞ்சுக்கவே முடியல. அப்படி நினைச்சா இப்படி இருக்கான், இப்படி நினைச்சா அப்படி இருக்கான். ஹலோ ஹாய் பாய் பாய். இங்க பாருங்க பாட்டி, ஏன் நீங்க சும்மா கவலைப்படுறீங்க? எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி சின்னாவுக்கு தோணி இருக்கும். இப்ப சின்ன கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்மள பாருங்க, உடனே கல்யாண தேதியை முடிவு செய்யணும்னு நினைக்கிறோம். அவரு அந்த கோவத்துல தான் அந்த மாதிரி பேசியிருப்பாரு. ஆமா பாட்டி, சின்ன மாதிரியே பெரியவங்க நாமளும் பிடிவாதம் பிடிக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்களே பாருங்க, நேத்து வரைக்கும் நாம என்ன நினைச்சு பயந்துட்டு இருந்தோம்? சின்ன கல்யாணத்துக்கு ஒத்துப்பானா இல்ல மாட்டானான்னு தானே. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. சின்ன அவன் வாய் அழியே லாவண்யாவை கல்யாணம் படிக்க சம்மதம் சொல்லிட்டான். பாட்டி, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒண்ணு நடக்குதுல்ல? நடக்குது. அதனால முதல்ல நிச்சயதார்த்தத்தையாவது செய்யலாம். நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். கல்யாணம் எப்ப நடக்கணுங்கிறத அப்புறமா யோசிச்சு முடிவு பண்ணலாம். ஏன் சுருதி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ உன் மனசை திறந்ததை சொல்ல மாட்டேங்கிற. என்னாலையும் வெளியதையும் சொல்ல முடியல. நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஸ்ருதி? சொல்லு.
ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவா கேட்டுக்க. ஷியாம் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. டீ ஏதாவது போட்டு கொடுக்கோமா? முன்ன இப்படியே உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? ஏன் பதிலே பேச மாட்டேங்கிற? வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லு ஸ்ருதி. யார் அது?